கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விசையாக இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். தேவ சித்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதற்கு தேவன் உதவி செய்வாராக. பெரிய காரியங்களை செய்கிற அவருடைய மகிமையின் கரம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசையாக உங்களிடத்திலே தேவன் என் இருதயத்தில் போட்ட வார்த்தையிலிருந்து உங்களிடத்தில் பேசலாம் என்று சொல்லி ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் நாம் யாவரோடும் பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமென். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உவமையை அந்த ஜனங்களிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதுல கீழே வாசித்தோம். ஆனால் இதை குறித்து அவர் இந்த உவமையை குறித்து அவர்களிடத்திலே சொல்லுகிற காரியத்தை கவனிக்க முடியும். இதை குறித்து உடனே சீஷர்கள் அவரிடத்திலே விசாரிக்கிறார்கள். ஏன் ஆண்டவரே, நீங்க எப்பவுமே உவமையாகவே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் 11வது வசனத்தில் வாசித்தோமானால் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உவமையின் காரியங்களை ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் கவனித்து அந்த சில விஷயங்களை ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்லுகிற பகுதிகளை கவனித்தோமானால் ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்ததான ஒரு காரியம் உண்டு. ரகசியங்கள் தேவனுடைய ரகசியங்கள் அல்லது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கே வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் இவர்களிடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்போ விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் என்று வாசித்தோமே, அந்த விதைக்கிறவன் என்றால் யார் என்று கவனித்தோமானால் அதே அதிகாரத்திலே மத்தேயு 13:37 சொல்லுகிறது, அவர் பிரதித்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அல்லேலூயா. அப்போ விதையை விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன் தான் விதைக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை விதைக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை ஊழியர்கள் மூலமாய் அந்த வார்த்தைகள் வருகிறதா இருந்தாலும், அந்த ஊழியர்கள் மூலமாய் வசனங்கள் உங்களை நோக்கி வந்தாலும், அந்த வசனம் பலன் கொடுக்கிறதற்கு அந்த விதைக்கிற விதையானது தேவனுடைய வார்த்தை வந்து விழுந்தா மட்டும்தான் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த நல்ல விதை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வர வேண்டும். ஆமென். அப்பொழுது அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த இடத்துல 4 விதமான மனிதர்கள் இந்த உலகத்திலே உண்டு என்று சொல்லுகிறார். அதுல முதல்ல வாசிப்போமானால் மத்தேயு 13:18, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. முதல்ல என்னது? ராஜ்யத்தின் வசனம், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்டும் உணராத ஒரு சூழ்நிலை இருக்குமானால், உணர்வில்லாத ஒரு இருதயம் இருக்குமானால், உணர்வில்லாத ஒரு தன்மை இருக்குமானால் என்ன ஆயிரும்? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்று சொன்னார்.
அல்லேலூயா. 4 இடத்திலே விழுந்தது, வழியருகே, கற்பாறைகளிலே, முள்ளுள்ள இடத்திலே, அடுத்து ஒரு நல்ல நிலத்திலே. நல்ல நிலம் என்றால் இருதயம் நல்ல நிலமான இருதயமாய் இருக்க வேண்டும். இது தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே புதிதான ஒரு இருதயத்தை, ஒரு சதையான ஒரு இருதயத்தை கொடுக்கும் போது அது ஒரு நல்ல இருதயமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமானால், அப்படி இருக்க நடுகிறவனாலும் இல்லை ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அந்த விதை விதைக்கப்பட்டு அந்த விதை பலன் கொடுக்கிறதற்கு அந்த விதை விதைக்கப்படுகிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை எவ்வளவோ வசனம் கேட்கிறோம் பிரதர், எவ்வளவோ காரியங்களை ஒருவேளை நீங்க யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்ல கேட்கலாம், அல்லது நீங்கள் போகிற சபையிலே அந்த ஊழியர் மூலமாக உங்களுக்கு வார்த்தைகள் வரலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது என்றால், இந்த முதல் வாசித்தோமே, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், 19வது வசனம், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அந்த உணர்வு இந்த இருதயத்திலேயே அந்த உணர்வு என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. அந்த உணர்வு வந்தா மட்டும்தான். ஏன்னா இதை ஏன் எப்படி சொல்றேன்னா, நல்ல நிலத்தை குறித்து சொல்லும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமா இருந்து. ஹல்லேலூயா. அப்ப வசனம் வரும்போது அதை குறித்த உணர்வு இருக்கிறது தான் என்னது? நல்ல நிலத்துல விழுந்த விதை. ஹல்லேலூயா. அப்ப உணர்வு இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே 19வது வசனத்துல, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது யார் வர்றா? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சரியா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நீங்க எந்த அடிப்படையில் இருக்கிறீங்க? வழி அருகே விழுந்த விதையை போல உங்க இருதயத்துக்கு வருகிற வசனங்கள் இருக்கிறதா? நீங்க இந்த காதுல கேட்டுட்டு, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காதுல கேட்டு இந்த காதுல விட்டுரு இல்லையா, ஒரு காதுல இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுரு அப்படிம்பாங்க. உலகத்தின் வழக்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ? எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே அறிந்து ஆராய்ந்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நல்ல நிலத்தில் விழுகிற விதை யாய் இருக்கவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல நிலத்தை கொடுக்கிறது கூட அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. நவமான ஒரு இருதயம், ஒரு சதையான ஒரு இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு புதிதான ஒரு இருதயத்தை அவர் ஒரு மனிதனுக்கு தரும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்வு இல்லைன்னு சொல்லிட்டாலே பொல்லாங்கன் என்ன பண்ணிடுவானா? வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்க, வசனம் கேட்டிருப்போம், இந்த வசனத்தை என்னைக்கோ ஆண்டவர் எனக்கு சொன்னாரே, இந்த வசனத்தை என்கிட்ட ஆண்டவர் பேசினாரே அப்படின்னு என்ன மறந்துருச்சு. அப்ப மறக்கிறதுக்கான காரணம் என்ன? பொல்லாங்கன் அந்த வசனம் வந்து எனக்குள்ளே கிரியை செய்யாதபடி, அந்த வசனம் வந்து என் வாழ்க்கையை மாற்றாதபடி, என்னுடைய சுபாவத்தை மாற்றி அமைக்காதபடி என்ன ஆயிருது? இந்த பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? எப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேள்வியை கேட்டு பாருங்க. எந்த அடிப்படையில் இருக்கிறீங்க? வசனத்தை கேட்டு உணராம இருந்து பொல்லாங்கன் நம்முடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு போன அந்த நிகழ்வுக்கு நேரே நீங்கள் நடந்து விட்டீர்களா?
எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. அடுத்த காரியம் சொல்லுது பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அல்லேலூயா. வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும்னு சொல்லி இயேசு சொன்னது. இன்றைக்கு அநேகர் போதிக்கிறாங்க, நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியம் எதை குறித்து சொல்லுகிறதனால், நீங்கள் வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் வருகிற வேதனை, வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் வருகிற துன்பம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம்முடைய அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. அப்போ உலகத்திலே உபத்திரவம் என்பது உண்டு. ஆனா எப்படிப்பட்ட உபத்திரவமா இருக்குது? நான் வசனத்தை கை கொள்ளுகிறதுனால வருகிறதா உபத்திரவம், அல்லது நான் என்னுடைய சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக வைத்து அதனால் போராட்டம் வருகிறதா, அதனால் வேதனை வருகிறதா, அதனால் பிரச்சனை வருகிறதா? எப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவன் இந்த வார்த்தையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் என்னமாகுமா? வருது. உண்டான உடனே இடறல் அடைவான். அல்லேலூயா. வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும். அல்லேலூயா. உபத்திரமும் துன்பமும் வசனத்தினால் நிச்சயமாய் வரும். அப்படி இல்லை பிரதர், நான் வசனத்து நிமித்தம் நான் இது வரைக்கும் எந்த விதத்திலையும் நெருக்கப்படலைன்னு நீங்க சொல்வீங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கோளாறு இருக்குது. பிரியமானவர்களே, வசனத்தை ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? எந்த இடத்துலையும் உண்மையே சொல்லணும். இப்ப நீங்க ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல நான் ஒரு மணி நேரம் லேட்டா வருவேன், யாரும் கேட்டாங்கன்னா இங்க வந்துட்டு பக்கத்துல இப்பதான் போயிருக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. நீங்க அது சொன்னாதான் அவர்கிட்ட நண்பரா இருக்க முடியும். அப்படி சொல்லலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை இதை கூட செய்ய மாட்டேங்கிற என்னத்தை நீ நண்பன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெறுக்கக்கூடிய காரியங்கள் வரும். இது ஒரு உதாரணமாய் பிராக்டிக்கலா நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு மிகுந்த ஒரு இணக்கமான ஒரு நட்பை நீங்கள் இழக்க வேண்டிய காரியங்கள் வரும். அல்லேலூயா. இதே போல உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த காரியங்கள் நிமித்தம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்களா வாழ்றீங்க? நீங்க உண்மையிலேயே கரெக்டா வசனத்தை கை கொண்டு நடக்கிறீங்களா? அவனவன் தன் அயலானிடத்தில் மெய்யை அன்றி வேறு ஒன்றையும் பேசாதிருக்க கடவன் இயேசு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பாவமாயிருக்கும். ஆமென். பாவத்தை குறித்ததான எண்ணங்கள் வருகிறதில்லை, பாவத்தை குறித்ததான பயங்கள் வருகிறதில்லை. மாறாக அவர் என்ன நினைச்சுக்கிடுவாரு, இவர் என்ன நினைச்சுக்கிடுவாரு, ஐயோ எனக்கு மேலதிகாரி இவர் என்ன நினைச்சுக்கிடுவாரு, அல்லது என் குடும்பத்தில் இந்த அக்கா என்ன நினைச்சுக்கிடுவாங்க, இந்த தங்கச்சி என்ன நினைச்சுக்கிடுவாங்க, இந்த தம்பி, இந்த அண்ணன், மற்றவர்களுடைய காரியத்தை நினைக்கிறீர்களே. அப்படி நினைக்கிறதுனால என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கட்டாயம் சொல்றேன், அது பாவமாய் மாறுகிறதுனால் பாவம் செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப பாவத்தை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். வசனம் இயேசு எனக்கு சொல்லுகிற காரியங்களை நான் கை கொண்டு நடக்கிறதுனாலே உபத்திரவங்கள் வரும். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்துல என் இருதயத்தில் அந்த வசனம் வந்து அதுல வேர்கொள்ள அப்படி எப்படி போட்டிருக்கு பாருங்க,
அதை கேட்டு வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் என்ன ஆகல, அந்த வசனம் அவனுக்குள்ள போய் அவனுக்குள்ள அந்த மாற்றத்தை உண்டாக்கவில்லை. வேறுலனா என்ன? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய வேர் எந்த அளவுக்கு ஆழமாய் பூமியிலே இறங்குகிறதோ அந்த அளவுக்கு மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும். அல்லேலூயா. கல்லு மேல, கற்பாறை மேல விதைக்கப்பட்ட நிலமாக நாம் இருக்கக்கூடாது. ஏன் கற்பாறையை சொன்னாரு? அதுக்குள்ள வேறு உள்ள போகல. வேற என்ன ஆகல? உள்ள போகல. கற்பாறையும் தாண்டி வேறு போகக்கூடிய காரியமா இருக்குமானால் அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில மரங்களுக்கு அந்த தன்மை உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் உவமையாய் சொல்லும்போது சொல்லுகிறார், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் இருதயத்தில் என்னாகல, அவனுக்கு அந்த வசனம் உள்ள போகல, தனக்குள்ளே வேர் கொள்ளாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நினைச்சிருப்பான். இதுதான் என்ன ஆகுது? வருவாங்க, ஐயப்பா ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசினார், ஆண்டவர் என்ன தொட்டார், ஆண்டவர் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக அப்படி இப்படி ஓடிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இந்த வசனம் வேற ஒரு பிரச்சனையே வரும்போது, உலகத்திலே நம்முடைய காரியங்களிலே போராட்டங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் விட்டு நகர்ந்துற ஒரு சூழ்நிலை. நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விதைக்கிறவர் அந்த விதையை எனக்குள்ளே சரியாய் விதைக்க வேண்டும் என்று கேளுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது ஒரு ஆளை பத்தி சொல்லுது. 22வது வசனம், மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். முதல்ல பார்த்தோம் வழி அருகே விதைக்கப்பட்டவன், இரண்டாவது பார்த்தோம் கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, மூணாவது பார்க்கிறோம் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிற விதை. இது என்னையா? இது காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே சொல்ற விளக்கம், வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். ரெண்டு காரியம் சொல்றாரு. உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது நாள் அவனும் பலனற்று போவான். அல்லேலூயா. அப்ப உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த ரெண்டு காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அது எவ்வளவு வல்லமையான வார்த்தையை அவன் கேட்டிருந்தாலும் அவனுக்குள்ள என்ன வந்துடும்? உலகத்து மேல ஆசை வச்சு உலகத்துக்கு பின்னாடியே போய் விழுகிற ஒரு நிலைக்கு அவன் வந்துடுறான். அல்லேலூயா. நம்மை நாம் சற்று நிதானித்து கவனித்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக நீர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்பு தேவன் தந்த செய்தி இது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு தீவிரமாய் இடைபட விரும்புகிறார். நீ நல்ல விதமாய் இருக்க விரும்புகிறாயா, அல்லது முள்ளு கற்பாறை வழியருக விழுந்த நிலம் இந்த நிலமா இருக்க விரும்புகிறாயா? எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நான் நல்ல நிலத்துல இருக்கிற விதையா இருக்க விரும்புறேன், நான் நல்ல நிலமா இருக்க விரும்புறேன். இன்றைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து நான் நல்ல நிலமா இருக்க விரும்புறேன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதுல பார்த்தோம்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும். கேட்கிறான், வசனம் வருது, வார்த்தை வருது. என்ன வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் இனிப்பு போல இல்லை, இனிப்பு பிரசங்கமாக இருக்கவில்லை, மாயக்காரனாகிறாரு. அல்லேலூயா.
2 காரியங்களை ஆண்டவர் செயல்பட்ட விதத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அடிபட்டு நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற நிலையில இருக்கிற அந்த ஜனங்கள், அவர்களை ஆண்டவர் தேற்றி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரிடத்திலே திரும்ப வைத்தார். ஆனால் வசனத்தை கேட்டு வசனத்திலே வளர்ந்து வசனத்தின் பின்னே நடந்து கொண்டிருந்த மனிதர்களுக்குள்ளே இருந்த இடரலை பார்த்து அவர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பிறப்பிலேயே கிறிஸ்தவங்களா இருக்கலாம். எங்க குடும்பம் இத்தனை தலைமுறையா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், எங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியும்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, மூர்க்கம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, வெறிகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, களியாட்டுகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, பொய்கள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, களவு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே, இச்சை இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உன் சகோதரனை பகைக்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா? உன் சகோதரனுக்கு விரோதமான இருதயத்தில் எண்ணங்கள் உனக்குள்ளே வருகிறதா? நீ எப்படி இருக்கிறாய்? சற்று ஆராய்ந்து பார் மகனே, மகளே, சகோதரனே, சற்று ஆராய்ந்து பார். தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுதான். நீ என் பிள்ளையா என்கிட்ட வந்துரு. அல்லேலூயா. சிலருக்கு தான் செய்கிறது அல்லது தவறு என்று உணர்ந்த பின்பு ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறுவாங்க. ஆண்டவர் அதில் மன்னிச்ச பிறகு கூட என்ன நடக்கும் தெரியுமா? மற்றவங்களை பத்தி பேசும்போது எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா, எவ்வளவு பயங்கரமான அசுத்தமான காரியங்களை அவன் செய்துட்டான் தெரியுமா, ஆண்டவரோட மன்னிக்கவே மாட்டார். இப்படி பேசலாமோ? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு நேரே தேவனுடைய கிருபை வந்தது போலவே அந்த மனுஷனும் போய் மனங்கசந்து ஆண்டவரே என்று அழுவான். நாள் அவனையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கும் கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால யாரையும் உதாசீனம் பண்ணாதீங்க, யாரையும் பிறனை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள். இயேசு சொன்னது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஓஹோ, குற்றவாளியாய் தீர்க்க கூடாதா? நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கொடுக்கிறத பத்தி சொல்லியிருந்தாலும் நாம செய்கிற செயல்படுகிற காரியத்தை பற்றியும் அது சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியதன் அவசியம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க கை கொண்டு நடந்தாலே நீங்கள் பரிசுத்தவான்கிற நிலைக்கு போயிடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒன்னு மிஸ் ஆனாலும் தொலைஞ்சோம். அல்லேலூயா. கர்த்தர் புது பலனினால் நிரப்புவாராக, புது கிருபையினால் நிரப்புவாராக. ஆமென். இந்த நேரத்தில் நம்மகிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் உணர்ந்து, யார் மேலேயாவது உங்க சகோதரர்கள் மேல கசப்பு இருக்கா போய் பேசுங்க. ஆண்டவர் சொன்னாரு, 7 நேரம் குற்றம் பண்ணிட்டானா குற்றம் பண்ணவன் வந்து மனஸ்தாபப்பட்டால் அவனை மன்னிச்சிருங்கிறார். கடிந்து கொள் சொல்றாரு. குற்றம் பண்ணவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டானா மன்னிச்சிரு. மனசு வருத்தப்படுறான், ஐயோ நான் செய்திருக்கேன் தவறு. ஒருவேளை ஒரே நாள் 7 நேரம் உங்களுக்கு விரோதமா செய்தா கூட அவன் குற்றத்தை நீங்கள் உணர்த்தி அந்த குற்றம் அவன் அறிந்து, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு நேரே வந்து உங்களை நோக்கி பார்த்து கேட்கும் போது ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய காரியத்தை நீங்க இந்த விஷயத்துல மறந்துடாம இருங்க. ஆமென். அவங்க மேல கரிசனையா, ஒருவேளை உங்களால மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு மன்னிக்கிற கிருபையை தாங்க. என் சகோதரன் தான், என் சகோதரி தான், அல்லது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க தெரியாம செய்யறாங்க, ஆண்டவரே பரவாயில்ல
தயவாய் மன்னிச்சிருங்க, நானும் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கும் தாரும். இதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதுதான் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையானது என்ன பண்ணிடுது? உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யம், உலகத்தின் ஐஸ்வர்யம். உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் என்னது? எதை பத்தி? சொத்து பத்துக்களை குறித்ததான ஏக்கங்கள். ஏதோ ஒரு காரியம் அவர்கள் அப்படியே இழுத்துட்டு வந்துருது. இதெல்லாம் தேவன் தெளிவா சொல்றாரு. அப்படி உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணிடும்? வசனத்தை நெருக்கி போடும் என்று சொல்லுகிறது. இயேசு சொன்னார். எதன் மேல் ஆசை இருக்குது உங்களுக்கு? எதன் மேல் ஆசை வைத்திருக்கிறீர்கள்? சொத்துக்கள் மேலையா? சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறதெல்லாம், என்னிடத்தில் திரும்பு, என் பக்கமாய் திரும்பு மகனே மகளே, நீ போய் ஒப்புரவாகு, உன் சகோதரனிடத்தில் உன் சகோதரியிடத்தில் ஒப்புரவாகு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றி அமைப்பார். ஆமென். கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றான். ஹல்லேலூயா. ஒருத்தன் பலன் கொடுக்கணும்னா அவன் இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலத்துல இருந்தா என்ன வரும்? வசனத்தை கேட்கும் போது, ஓ, இந்த வசனம் என்னுடைய பாவத்தை உணர்த்துகிறது, இந்த பாவத்தை நான் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்ததான எண்ணத்தை தனக்குள்ளே வைத்து, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருப்பான். இப்படி தேவனை நோக்கி கேட்கிறதே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும். அல்லேலூயா. அதனால இந்த காரியங்களை குறித்து கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நிலத்திலே விதைக்க வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தரை நோக்கி திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எந்த காரியத்தில் நான் இன்னும் சரியாய் ஆண்டவருடைய வசனத்தை கிரகிக்காமல் இருக்கிறேன், எந்த காரியத்தில் அந்த வசனத்தை கேட்டும் கேளாதபடிக்கு காது செவிடாய் போல் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்தில் தேவனுக்கு நேரே திரும்பு, தேவனுக்கு நேரே திரும்பு, தேவனுக்கு நேரே திரும்பு என்று புலம்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்தலா ஷைரியான் ஓரியான் தரேனா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மகிமையின் தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இந்த சத்திய வார்த்தைகளை என்னோடு கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள், ஒருவேளை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஏன்ட்ட இந்த காரியத்தை சொன்னாரு, அதனால நான் இந்த வசனத்தை கேட்கிறவனா மாத்திரம் இல்லை, நல்ல நிலத்தில் விழுந்த விதைய போல நான் உணர்ந்து ஆண்டவருக்கு நேர திரும்ப விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி, தேவனுக்கு நேர கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா என்ன ரட்சிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி உமக்கு நேரே நீட்டின பிள்ளைகளை தொடுவீராக, பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக, கிருபை அளிப்பீராக, விடுதலை தருவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பெற்று செயல்படும்படிக்கான கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.